சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு பிரச்சனை. டாடா பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் கோபுரம். நான் தான் வந்து உங்கள் ஹேமச்சந்திரன் அம்மா சித்ரா. உங்கள் ஹேமச்சந்திரனுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வந்து தகவல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கர்த்தர் ரூபம் மாறிய தினம் ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் இயேசுவை பற்றி வந்து நமக்கு எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்க வந்து எப்படி சிலுவையில் இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டாங்க எல்லாமே, அதுக்கப்புறம் அவர் உயிர் தந்தது எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி வீடியோ கூட இன்னொரு நாள் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கர்த்தர் ரூபம் மாறிய தினம், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அவர் வந்து எப்படி வந்து தோற்றம் மாறினாங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறுதல் என்பது புதிய ஏற்பாட்டின்படி ஒரு மலையின் மீது இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறிய நிகழ்வினை குறிக்கும். இயேசு தனது 3 சீடர்களுக்கும் ஒரு மலையின் மீது காட்சியளித்ததா வந்து இந்த தருணம். இந்த இயேசு கிறிஸ்து தோற்றம் மாறிய போது இவர்கள் வந்து கடவுளின் மகன் என்று கூறினார்கள். மனிதத்தையும் இறைவனையும் ஒன்றுபடுத்தும் பலமாக இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்தார் என்று நம்பப்படுகிறது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தர் ரூபம் மாறியதுன்னா மறுபடியும் பிறக்கிற மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இந்த பாட்டு பாடுறேன். ஸோ சுமாராக தான் இருக்கும், ப்ளீஸ் சாரி. அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வந்தவன் விண்ணினானே, விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ, புகழ் மைந்தன் தோன்றினானே, கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே, அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிதை நோயை கண்டறிந்த திரு சர் அலெக்சாண்டர் பிளம்பிங் அவர்களின் பிறந்த தினம்தான் என்று. இவர் வந்து உலகம் அறிந்துள்ள மருத்துவ முன்னேற்றங்களில் பென்சிலின் மருந்து கண்டுபிடிப்பு தனிச்சிறப்பு வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் கண்டுபிடித்த பிறகு தான் வந்து பென்சிலின் மருந்து வந்து பல நோய்களிடமிருந்து பல கோடி மக்களை வந்து காப்பாற்ற முடிந்தது. பென்சிலின் வந்து ஒவ்வாமை உடையவர்களுக்கு வந்து வேறு ஒரு பாதுகாப்பான நச்சுக்கொல்லி மருந்தையும் இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சம் கிளிப்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து அவங்க பற்றி எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜப்பான் நாட்டில் வந்து ஹிரோஷிமா நாகசாகி என்னும் நகரத்தில் வந்து குண்டு வச்சதில் ஃப்ரெண்ட்ஸ் 2ஆம் உலகப் போர் அன்னைக்கு. ஸோ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப்ஸ் எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ஹிரோஷிமா என்னும் நகரத்தில் வந்து குண்டு வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 9ஆம் தேதி நாகசாகி நகரத்துலேயும் வந்து குண்டு வெடித்தாங்க 2ஆம் உலகப் போர் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாங்கிறதுக்கு இந்த நாடு உண்மைக்கு ஒரு முன் உதாரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.